பார்க்குறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அது ஸ்கொயர் ரூட் எடுப்போம்னு சொல்கிறோம்ல, ஸ்கொயர் ரூட் இப்படி வந்து ஸ்கொயர் ரூட் எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ரூட் 10 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது. இதுக்கு எப்படி ஸ்கொயர் ரூட் பார்க்குறது? இப்போ சாதாரணமாக ரூட் 9 அப்படின்னா நம்ம 3ன்னு ரொம்ப ஈஸியாக போடும். 3 எப்படி போடுவோம்? இதை வந்து 9ங்கிறத இப்படி எடுப்போம், 3 × 3. அப்போ இதில் ஒரு 3யை நம்ம வந்து வெளியில் எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக நான் என்ன வரப்போகுது, √3 × 3. இந்த √3 ஒன்று எடுத்தோம்னா பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் ரூட் கிடச்சிரும், நமக்கு 3 அப்படின்னு கிடச்சிரும். ஆனால் நம்ம என்ன பார்க்க போகிறோம், √10 மாதிரி ஒரு நம்பர் இருக்குது. இது வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது, முழு வர்க்கமூலம் இதுக்கு கிடையாது. அப்போ நான் எடுக்கிறது இந்த மாதிரி 3 அப்படி வராது. இப்போ 4 ஸ்கொயர் ரூட்டை √4 எடுத்தோம்னா 2ன்னு வரும். இது மாதிரி √10 எடுத்தோம் அப்படின்னா நம்மளால் பார்க்குறது சிரமமாக இருக்கும். ஸோ அதை எப்படி வந்து மேனுவலாக நம்ம வந்து இதை கண்டுபிடிக்கலாம்? அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல இந்த மாதிரி வகுத்தில் நம்ம போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு 10 இருக்குது. 10 இருந்தால் என்ன வரும், இங்கே ஒரு 3, இங்கே ஒரு 3, 9 அப்படின்னு வந்துடும், 9. இப்போ இதில் பேலன்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா 1 இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கேருந்து ஒரு 2 சைபர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 2 சைபரை ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த நம்பர் இருக்குல்ல மேலே, இது பாயிண்ட், ஏன்னா பாயிண்ட் வரும். இதை 2 மல்டிப்ளை பண்ணணும், 2 பெருக்கணும். பெருக்கினா என்ன இருக்கும், 6 கிடைக்கும். இப்போ 6 கிடைச்சா இந்த இடத்துல என்ன நம்பர் போடுறோமோ அதே நம்பர் தான் இங்கே போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 1ன்னு போட்டோம்னா இங்கேயும் 1ன்னு போடணும். இந்த இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி 100 தாண்டி போகக்கூடாது. இட் ஷுட் நாட் ரீச் மோர் தேன் 100. அப்போ இங்கே 1 அப்படின்னு போட்டோம்னா இங்கேயும் 1. அப்போ என்னது, 1 × 61, 1 × 61. பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும், 39. திரும்ப நம்ம என்ன பண்ண போகிறோம், 2 சைபரை திரும்ப ஆட் பண்ணிக்கிட்டு இந்த இருக்குது பாருங்கள், இங்கே 3.1 இருக்கா, இதை 2 மல்டிப்ளை பண்ணணும், பெருக்கணும். பெருக்குனா என்ன இருக்க போகுது, அதாவது இது வந்து 31 வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணோம், 2 × 31. 2 × 31 என்ன இருக்கும், 62ன்னு வரும். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே போடணும். இங்கே வந்து 1 போட்டால் இங்கே 1 போட்டால் இங்கே 1, இங்கே 1னா இங்கே 1, 621. 2னா 622, 3னா 623 அப்படி வரும். ஒரு 3900 வர மாதிரி நம்ம எத்தனை போடலாம், 6 போடலாம். இங்கேயும் 6, இங்கேயும் 6 இப்படி போடலாம். போட்டால் என்ன இருக்குது, 6 6 36க்கு 6, பேலன்ஸ் வந்து 3, 6 2 12, 3 15, பேலன்ஸ் 1, 6 6 36, 1 37, 3756 அப்படின்னு வரும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், இது வந்து சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன வரும், இது வந்து 10ல் 6 போச்சுன்னா 4, 9ல் 5 போச்சுன்னா 4, 8ல் 7 போச்சுன்னா 144 அப்படின்னு வரும். சரியா? இப்போ திரும்ப நம்ம என்ன பண்ண போகிறோம், we have to add another 00 ஆட் பண்ணிக்கிட்டு இந்த 316 இருக்குது பார்த்தியா, அதை வந்து நம்ம 2 மல்டிப்ளை பண்ணுவோம். 316 இதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன இருக்கும், 316 நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா எனக்கு 632. 6 12க்கு 2 மிச்சம் 1, 2 1 3, இப்போ என்ன இருக்கு 632 அப்படின்னு கிடைக்கும். 632. இங்கே 14400 அப்படி இருக்குது. அப்போ இங்கே 1 போட்டால் இங்கே 1, இங்கே 2 போட்டால் இங்கே 2. ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணணும், வரிசையாக நம்ம போடணும். அப்போ இங்கே 2 போட்டால் இங்கே 2. அப்போ என்ன இருக்குது பாரு, இங்கே 2னா இங்கே வந்து 6322, 6322 இருக்குது. அப்போ இது பண்ணாவே 12600 கிட்ட வந்துடும். அப்போ நீங்கள் போடலாம். இதை போட்டால் என்ன இருக்க போகுது, 2 2s are 4, 2 2s are 4, 2 2 4, 2 2 4, 2 3 6, அப்புறம் 2 6 12. சரியா? இப்போ 3.162. இப்போ இதை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணால் ஒரு நம்பர் வரும். இதே மாதிரி தொடர்ந்து போட்டுக்கிட்டே போகலாம். நமக்கு ஒரு 3 டிஜிட் இருக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், அதை வச்சுக்கிட்டு மற்றபடி இதுக்கு மேலே கூட நம்ம ஃபர்தராக போகாமல் அப்படியே வச்சுக்கலாம். அப்போ நமக்கு இங்கே √10 அப்படிங்கிறதுக்கு நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 3.162. இதுதான் இதோட ஸ்கொயர் ரூட். ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லா நம்பருக்குமே என்ன பண்ண முடியும், ரொம்ப ஈஸியாக நம்மளால் ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இது மாதிரி வேறு நம்பருக்கு நான் போட்டு காட்டுறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு நம்பர்லாம்
முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.